கேப்டன் கள்ளழகரில் நடித்தப்போ அந்த அந்த யானையோட அவ்வளோ அவருக்கு பாண்டிங் ஆயிடுச்சு. என்கிட்ட ஃபோனில் கேட்டார், நான் கூப்பிட்டு வந்துடுவா வீட்டுக்கு அப்படின்னாரு. தாராளமாக உங்களுக்கு பிடிச்சா கூப்பிட்டு வாங்க. பட் நம்ம வீடு சின்ன வீடு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு கிரவுண்டு வீடு, அதில் எப்படிங்க நீ யானையை நம்ம வச்சுருக்கிறதுன்னு. ஆனால் அதே தான் சண்முக பாண்டியன் படைத்தலைவனில் நடிச்சுட்டு 5 யானை, அதில் வந்து மணியன் அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. இன்னொரு யானை பேர் பிரேமாவா ஏதோ சொல்லி புஜ்ஜியா அது சொல்லுவார். அது எல்லாமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சுமா, நீங்கள் எஸ் சொன்னால் நான் கூப்பிட்டு வந்துடுறேன் ஏதாவது ஒரு யானையான்னு. நான் இது வரைக்கும் சொல்லலை, இப்போ சொல்கிறேன். சண்முக பாண்டியனுக்கும் என் கேப்டனுக்கும் சொல்கிறேன், உறுதியாக ஒரு யானை நம்ம வாங்குவோம். அது நீங்கள் எப்படி நீங்கள் டாக்ஸை வளர்க்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் வளர்க்கணும். ஏன்னா அது அவருடைய விருப்பம், சண்முகாவுடைய விருப்பம். இன்றைக்கி அதை வந்து நான் ஒரு விநாயகருடைய அடையாளமாக தான் பார்க்குறேன். முருகர் எப்பயுமே அண்ணன் கணேஷாவை கும்பிட்டுட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குவார். அதே மாதிரி தான் இவங்களும், சண்முகாவும் விஜய் பிரபாகர் கிட்ட சொல்லி அந்த அன்போடு அவர்கிட்ட பிளெஸிங் வாங்கி தான் கிளம்புவார். அந்த மாதிரி ஒரு அன்பு அவங்களுக்குள்ள சின்ன வயசுலேருந்தே இருக்குது. அதனால் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறும்.